திருகோணமலை நகரிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் தம்பலகாமம் என்ற விவசாய கிராமம் அமைந்துள்ளது. விவசாயத்தை ஜீவனோபாய தொழிலாக கொண்டு வாழ்ந்து வரும் தமிழ் மக்களின் பூர்வீக கிராமங்களான பட்டிமேடு, கோவில் குடியிருப்பு கிராம சேவகர் பிரிவில் வாழும் 57 குடும்பங்களுக்கு சொந்தமான 114 ஏக்கர் விவசாய காணிகளை இராணுவத்தினர் கையகப்படுத்தியுள்ளனர். இதனால் தமது ஜீவனோபாய தொழில் பறிக்கப்பட்டுள்ளதுடன் பொருளாதார ரீதியாகவும் தாம் மோசமான நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக காணிகளை இழந்து தவிக்கும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதி மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வயல்களையே நம்பி வாழ்கிறவர்கள். அது மட்டுமில்லை, பாதுகாப்பு காரணமாக அந்த பகுதியில் செல்வதற்கு கூட தடை செய்யப்பட்டுள்ளது. வயல்கள் யாவும் காடுகளாக இது செய்வது மட்டுமில்லை, அரசாங்கம் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒரு தீர்வை கொண்டு வேண்டும் என்று சொல்லும். அதே நேரத்தில் இது தொடர்பான மகஜர்களையும் அண்மையில் நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம். இதன் தோல்வியடையும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த நடவடிக்கையாக கவன ஈர்ப்பு போராட்டமும் ஆளுநருக்கான இதுகளையும் செய்ய இருக்கிறோம். ராணுவம் வசமிருக்கும் விவசாய காணிகளை மீட்டுத் தருவதாக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் உறுதியளித்துள்ள போதிலும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என அந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் உட்பட அரசியல் அதிகாரிகளுடன் கூட பேசியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமக்கு 1969ஆம் ஆண்டு விவசாய காணிகள் அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் இந்த மக்கள் 1982ஆம் ஆண்டு இடம்பெற்ற வன்முறைகளை தொடர்ந்து தாம் வெளியேறிய நிலையில் இராணுவத்தால் தமது காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். விவசாயத்தையே மட்டும் நம்பியிருக்கும் மக்களுக்கு 1969ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டதான் கடவான காணி. அதன் பின்பு ஓரளவு செழிப்பாக வாழ்ந்த மக்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட வன்செயல் காரணமாக, அதாவது 1982ஆம் ஆண்டு முதல் அக்காணிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், அந்த காணி பாதுகாப்பு படையினரின் வசமாகிவிட்டது. இராணுவத்தினர் தொடர்ந்தும் தடை விதிப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த விடயத்தில் தற்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தில் தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்த போதிலும் மைத்ரி ரணில் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 1.5 வருடங்கள் பூர்த்தியாகிய நிலையிலும் தமது விவசாய காணிகள் விடுவிக்கப்படாமை குறித்து மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாங்கள் வயற்காணி தான் கொடுத்தவங்க. அந்த காணியையும் அந்த செய்ய விடாமல் அதுவும் ஒரு 2 தரம் தான் செய்தவங்க. 2-3 தரம் நாங்களும் போய் அங்கே வேலை செய்ய நாங்கள் அதுக்கு பிறகு போயே விடுறாங்கல்ல. IBC தமிழ், தம்பலகாமம், நிக்கி தாம்சனுடன் ஷாலினி ஜோகராஜா.